ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. என் நேம் பிரதீப். நான் வந்து இந்த சீரிஸ்ல உங்களுக்கு டிஎன்ஏ டேட்டா கைடன்ஸ்க்கு என்னோட சேனல் மூலியமா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் தேவைப்படுற மாதிரி டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியா டேட்டா கொடுத்து வரேன். அந்த விதத்தில் இப்போ என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு டிஎன்ஏ 2024 அட்மிஷன்ஸ் அப்போ கவுன்சிலிங்கில் 190 அண்ட் அபோவ் கட் ஆஃபில் ஓசிபிசியில் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களோட மோஸ்ட் ப்ரிஃபர்ட் பிரான்ச்சஸை எப்படி சீக்வன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக அப்படியே பிரான்ச் வைஸ் அப்படியே காமிக்கலாம்னு பார்க்குறேன். இதை வந்து நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன். கோர் பிரான்ச்சஸ், சர்க்கியூட் பிரான்ச்சஸ் பிரிச்சிருக்கேன். சர்க்கியூட் பிரான்ச்சஸில் பேரண்ட்ஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுற, ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுற கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் இசிஇ, ட்ரிபிள்இ, இஎன்ஐ, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் எல்லாமே வந்துடும். கோர் பிரான்ச்சஸ்ன்னு நம்ம சொல்கிறது வந்து மெக்கானிக்கல், சிவில், ரொபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், இது இல்லாமல் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆர் கெமிக்கல், பயோ, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து சிக்ரியில் வர அந்த பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் இது எல்லாமே வந்து நம்ம கோரா பிரான்ச்சஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். எப்பயுமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் பிரான்ச்சஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் டிமாண்ட் தான் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 3/4 ஆஃப் தி டிமாண்ட் வந்து சர்க்கியூட் பிரான்ச்சஸ்க்கும், 1/4 ஆஃப் தி டிமாண்ட் வந்து கோர் பிரான்ச்சஸ்க்கு இருந்திருக்கு. இது வந்து இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் வந்து கோர் பிரான்ச்சஸ்க்கான ப்ரிஃபரன்ஸ் இன்னும் அதிகமாகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா இயர் அண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான டிமாண்ட் பீக்கில் போயிட்டு இருக்கனால இந்த வருஷம் கொஞ்சம் அந்த டிமாண்ட் ஃபார் கோர் பிரான்ச்சஸும் இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் டாப் காலேஜஸில். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஓசி பிரான்ச்சஸ், ஓசியில் வந்து எப்படி டாப் சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி ரேங்க் பண்ணியிருக்கேன்னா, காலேஜோட கோட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். காலேஜோட ரேங்க்னு நான் மென்ஷன் பண்ணுறது ஓசி கட் ஆஃபை பேஸ் பண்ணி எந்த பிரான்ச், ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ் தான் ஃபஸ்ட்டாக ஃபில் ஆகும். சிஎஸ் பிரான்ச் ஃபஸ்ட்டு ஃபில் ஆயிருந்தா அதை பேஸ் பண்ணி காலேஜ் ரேங்கை, அந்த காலேஜுக்கு ஃபஸ்ட் ரேங்காக அந்த ஓசி கட் ஆஃப் பேஸ் பண்ணி நம்ம ரேங்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் காலேஜோட பிரான்ச் கொடுத்துருக்கேன் ஷார்ட் ஃபார்மில். அப்புறம் காலேஜோட நேமு, டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தி காலேஜ் அண்ட் ஓசி கட் ஆஃப் என்ன இருந்தது லாஸ்ட் இயர், ப்ளஸ் ஓசி ரேங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஆர்டரில் தான் நம்ம அப்படியே சொல்லிட்டு வரோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஜி கிண்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஃபில் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எம்ஐடி குரோம்பேட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபில் ஆயிருக்கு. அண்டு அடுத்தது பிஹெச்டி டெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங்காக ஃபில் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சிஜி இண்டி இசி செல்ஃப் சப்போர்ட்டிங். எஸ்எஸ்என்ல வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதான் வந்து உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர்டு காலேஜாக இருக்குது. ஸோ அந்த காலேஜில் 198.5 லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனாக இருந்திருக்கு. ஸோ டாப் 10 ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இருந்திருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செல்ஃப் சப்போர்ட்டிங் சிஇஜி கிண்டி, இசி பிஹெச்டி டெக்கில் வந்து செகண்ட் ஆப்ஷனாக ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் எம்ஐடி கேம்பஸில் இசிஇ அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங், இது வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷனாக எம்என்டி குரோம்பேட்டில் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சிஇஜி கிண்டிலேயே வந்து ட்ரிபிள்இ ஓப்பன் ஆயிருக்கு. பிஹெச்டி டெக்கில் ஐடி செல்ஃப் சப்போர்ட்டிங். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸில் உங்களுக்கு இசி செல்ஃப் சப்போர்ட்டிங், ஐடி செல்ஃப் சப்போர்ட்டிங், பிஹெச்டி டெக்கில் இசி செல்ஃப் சப்போர்ட்டிங். அதுக்கப்புறம் வந்து சிஜி கிண்டியில் வந்து ஆக்சுவலாக இஎல்னு மென்ஷன் ஆயிருக்கு. நீங்கள் எதுக்கு ஒரு வாட்டி இது என்ன பிரான்ச்சுன்னு செக் பண்ணிக்கோங்க, எனக்கு கரெக்டாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பிஹெச்டி டெக்கில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸ் ஏஎம்எல்ஆர் ஏடிஎஸ்ஸாக இருக்கும். இது இந்த பிரான்ச் சிஜிங்கிறது, இது செக் பண்ணிக்கோங்க. இந்த பிரான்ச் ஓப்பன் ஆயிருக்கு. அப்புறம் எஸ்எஸ்என்ல ஐடி, இசிஇ அந்த பிரான்ச்சஸ் ஓப்பன் ஆயிருக்கு. அப்புறம் சிஐடியில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் பிரான்ச்சாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. தியாகராஜரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஜிசிடிலையும் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது மூணும் அட் அ டைம் உங்களுக்கு அதே ஒரு 100 to 200 ரேங்க்ஸ்குள்ளே 197 196 ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஐடியிலே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங், பிஹெச்டி ஐடெக் ஓப்பன் ஆகுது கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதுலேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டக்குன்னு அடுத்தடுத்த கீழே காலேஜஸ் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வைக்க போகிறீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு கெட் ஏ காலேஜ் விச் இஸ் டீப் டவுன், அதுங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது மூலிமா. அதுக்கு அடுத்தது வந்து சிஐடியில் இசிஇ, எம்ஐடி கேம்பஸில் இஎன்ஐ, பிஹெச்டி டெக்கில் ட்ரிபிள்இ, தியாகராஜர் இசிஇ, சிஐடியில் ஐடி செல்ஃப் சப்போர்ட்டிங், சிஐடியில் ஏடிஎஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஓப்பன் ஆகும். அப்புறம் ஜிசிடியில் வந்து உங்களுக்கு இசிஇ, எஸ்எஸ்என்ல ட்ரிபிள்இ அண்ட் 5 இயர் எம்டெக், இது வந்து லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ண கோர்ஸ்னு நினைக்கிறேன். 5 இயர் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்காக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் ஓப்பன் ஆகுது. பிஹெச்டி ஐடெக்லேயே வந்து ஏடிஎஸ், சிசிஇ அடுத்தடுத்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து சிஐடியில் இசி செல்ஃப் சப்போர்ட்டிங், ஜிசிடியில் ஐடி. ஸோ இந்த ஆர்டர் நான் அப்படியே கொடுத்துருக்கேன், அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். மோஸ்ட்லி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சஸ் அப்படியே அடுத்தடுத்த காலேஜஸில் குமரகுரு வந்து அப்புறம் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். தியாகராஜரில் உங்களுக்கு ஐடி, இசி அண்ட் ஏடிஎஸ் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் ஓப்பன் ஆயிரும். சிஐடி சென்னையில் வந்து இசி, அப்புறம் பிஹெச்டி ஐடெக்கில் ட்ரிபிள்இ 193 கட் ஆஃப் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் உங்களுக்கு
ஜிசிடிக்கு அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலமில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா. இந்த காலேஜ் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து ஜம்ப் ஆகி வந்துட்டே இருக்காங்க. சில காலேஜஸ் கட் ஆஃப் மேனிபுலேட் பண்ணுறாங்களான்னு ஒரு டவுட் கூட சம்டைம்ஸ் வரும். திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு புது காலேஜ் உள்ளே வரும்போது அந்த காலேஜை பற்றி கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா காலேஜஸ் வந்து நிறைய டேட்டா அனாலிசிஸ் வச்சு நிறைய பண்ணுறாங்க. பேரண்ட்ஸோட கான்டாக்டை பிடிச்சி டாப் ஸ்கோர் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸை எப்படியாவது கவுன்சிலிங் அவங்க காலேஜஸ்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறனால மற்ற காலேஜஸ் எல்லாமே வருஷம் வர காலேஜ், புதுசாக ஏதாவது ஒரு காலேஜ் வரும்போது இந்த மாதிரி ஒரு டவுட் எல்லாருக்குமே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது காலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் இதை அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட அட்மிஷன் டிசிஷன் எடுங்க. ஏன்னா இது ஓசியில் வர அதே கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து பிசிலையும் அடுத்தடுத்து வருதா, எம்பிசியில் வருதா, அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லைன்னா சம்டைம்ஸ் ஓசியில் மட்டும் ஃபில் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் தியாகராஜர் உங்களுக்கு ட்ரிபிள் கவர்மெண்ட் சிசிடி ட்ரிபிள் அப்புறம் குமரகுருவில் ஐடி ஏடிஎஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, அப்புறம் கிருஷ்ணா சிஎஸ் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஏடிஎஸ், ராஜலட்சுமி. இந்த ஆர்டர் அப்படியே பார்த்து வந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 20th பொசிஷனில் உங்களுக்கு காலேஜாக வந்து ஸ்ரீ ஈஸ்வரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸில் அழகப்ப செட்டியார் காரைக்குடி வந்து உங்களுக்கு 21st ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி சிஐடி சென்னையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே ஒரு லாஸ்ட் ப்ரிஃபர்ட் பிரான்ச்சாக அந்த பிரான்ச் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சிஐடி சென்னையில். அடுத்தது வந்து உங்களுக்கு எஸ்விசியில் உங்களுக்கு 22nd ஆப்ஷனாக இது வந்து போன வருஷம் 23ல் வந்து டாப் 10க்குள்ளே இருந்தது. இந்த வருஷம் வந்து மேபி ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் அப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 22nd பொசிஷன் போயிடுச்சு. அப்படியே ஒரு 10 to 12 பொசிஷன்ஸ் அப்படியே பின்னாடி போயிட்டாங்க. அதே மாதிரி கற்பகம் வந்து ஒரு பெரிய ஜம்ப் 35 மேலே இருந்தது, அப்படியே ஒரு 23rd அந்த மாதிரி வந்துருச்சு. கற்பகம் காலேஜ் ஏன் முன்னாடி வந்துச்சுன்னா ராஜலட்சுமி கற்பகம் எல்லாம் வந்து ஒரு தெலுங்கு மைனாரிட்டி காலேஜஸ். ஸோ அதனால் அவங்க சீட் ஃபில்லிங்கே வந்து 50% தான் கவுன்சிலிங் வரும். பேலன்ஸ் 50% அவங்க மேனேஜ்மெண்ட் சீட்டில் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு ரீசன் இருக்குது, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இ&ஐ வந்து உங்களுக்கு ஜிசிடியில் ஓப்பன் ஆகுது. தியாகராஜரில் ட்ரிபிள் செல்ஃப் சப்போர்ட்டிங், அப்புறம் சிஐடி சென்னையில் ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டிக்கு அப்புறம் ஒரு பிரான்ச் இருந்திருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக. அதுக்கப்புறம் கிருஷ்ணாவில் ஏஐடிஎஸ், அப்புறம் சிஐடி சென்னையிலே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். கேபிஆரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 24th பொசிஷன். கேபிஆர் ஒரு பெரிய லீப் எடுத்து ஜம்ப் ஆகி வந்திருக்கு. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பார்க்குறாங்க. நிறைய காலேஜஸ் ஓல்டு பில்டிங்ஸ், ஓல்டு ஹாஸ்டல் அந்த மாதிரி இருக்கிறனால அஃபோர்டபுள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல இன்ஃப்ரா இருக்கிற காலேஜஸில் ஜாயின் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அது கூடி ஒரு ரீசனாக இருக்கலாம் கேபிஆர்லாம் ரொம்ப ஜம்ப் ஆகி வர்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பிஹெச்டி டெக் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சாண்ட்விச், இது வந்து எப்படியும் ஒரு டாப் காலேஜுக்குள்ளே போகணும், ஐம் ரெடி டு கோ ஃபார் 5 years அந்த மாதிரி ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சாண்ட்விச் இல்லை அதை கூடி உங்கள் ஆப்ஷன்ஸில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து குமரகுருவில் ட்ரிபிள் உங்களுக்கு இருந்திருக்கு இந்த ரேஞ்சில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் உங்களுக்கு சர்க்கியூட் பிரான்ச்சஸோட ஆப்ஷன்ஸ் அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 78 ஆப்ஷன் 77 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு லாஸ்ட் 3 இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 காலேஜ் வந்து உங்களுக்கு ஃபில் த்ரூ ஆயிருக்கு. அப் டு கேபிஆர் வரைக்கும் நான் காமிச்சிருக்கேன்னு நினச்சிருக்கேன் கம்ப்யூட்டர் சயின்ஸில். இதே வந்து நீங்கள் கோர் பிரான்ச்சஸில் இருக்கிற இந்த ஒரு ஷீட் மட்டும் தான் கிட்டத்தட்ட ஒரு 24 to 25 பிரான்ச்சஸ், 25 ஆப்ஷன்ஸ் தான் வந்து டாப் 100 ஆப்ஷன்ஸில் இருந்திருக்கு. மொத்தம் 102 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் 190 கட் ஆஃப் மேலே. இதில் வந்து ஒரு 24 பிரான்ச்சஸ் தான் வந்து கோர் பிரான்ச்சஸாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஃபில்லான பிரான்ச்னு பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் எம்ஐடி குரோம்பேட்டில், அப்புறம் ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் எம்ஐடி குரோம்பேட்டில். ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் கவர்மெண்டட் காலேஜஸில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பிஹெச்டி டெக் அண்ட் எம்ஐடி குரோம்பேட்டில் மட்டும் தான் இருக்குது. எம்ஐடி குரோம்பேட்டில் இது போன வருஷம் தான் லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கோர்ஸ். ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷனும் வந்து நிறைய பேர் ஆப்ஷன்ஸில் வைக்கலைன்னா இதுவும் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். நான் பேசின வரைக்கும் பிஹெச்டி டெக்கில் லாஸ்ட் 3 to 4 years கம்ப்ளீட் பண்ண பேரண்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே கோரில் விமன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் வந்து கம்பெனிஸ், கோர் கம்பெனிஸ் தராங்க. ப்ளஸ் ஐடிலையும் அவங்களால பிளேஸ் ஆக முடியுது. ஸோ கோர் ஐடி எல்லாத்துக்குமே அவங்கள கன்சிடர் பண்ணுறக்கு ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷனில் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்த்தேன். ஆக்சுவலாக உங்களுக்கு மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் as well as ஆட்டோமேஷன் ஆஃப் ரொபோட்டிக்ஸ் இது எல்லாமே கம்பைனாக வரனால இது ஒரு பெரிய நல்ல பிரான்ச்சாக பார்க்குறோம். இதில் எம்ஐடி அண்ட் பிஹெச்டி டெக்கில் கிடச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எலக்ட்ரிக்கல் ட்ரிபிளிக்கு முன்னாடி இந்த ஆப்ஷனை வைக்கலாமா அப்படிங்கிறது கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சிஜி கிண்டிலே வந்து மெக்கானிக்கலோட சிவில் தான் ஃபஸ்ட்டு ஃபில் த்ரூ ஆயிருக்கு. மேபி ஒரு 0.5 கட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜியும் ஃபில் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சிக்ரி வந்து உங்களுக்கு 194 கட் ஆஃபில் ஃபில் ஆயிருக்கு. 10th காலேஜாக உங்களுக்கு ஃபில் த்ரூ ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் நான் சொன்ன மாதிரி பிஹெச்டி டெக்கில் அதுவும், அதுக்கப்புறம் மெக்கானிக்கலும் ஃபில் ஆயிருக்கு. கெமிக்கல் வந்து உங்களுக்கு ஏசி டெக் கேம்பஸில் உங்களுக்கு மோஸ்ட்லி கெமிக்கல் பயோ ரிலேட்டடான பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர்டாக ஃபில் ஆனது வந்து உங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச்சு. அதிலே வந்து அடுத்தது உங்களுக்கு பிஹெச்டி டெக்கில் பயோடெக்னாலஜி பயோடெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸு எஸ்என்ல வந்து மெக்கானிக்கல் ஃபில் ஆயிருக்கு.
அதுக்கப்புறம் ஏசி டெக்ல இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜின்னு கோர்ஸ், அந்த கோர்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சிஜி கிண்டிலேயே மைனிங் ஃபில் ஆயிருக்கு. பிஹெச்டி டெக்ல சிவில், ஆட்டோமொபைல் வந்து எம்ஐடி குரோம்பேட்டில். அதுக்கப்புறம் வந்து பயோமெடிக்கல் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்என்ல ஃபில் ஆயிருக்கு. ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சிஜி கிண்டி. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் செல்ஃப் சப்போர்ட்டிங் வந்து உங்களுக்கு பிஹெச்டி டெக்ல ஃபில் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் சிஜி கிண்டியில் ஃபில் ஆயிருக்கு. ஐஎஸ்னு ஒரு பிரான்ச் இருக்குது, அதுவும் மேபி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரிலேட்டடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சாரி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங்கும் இருக்குது உங்களுக்கு. இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி வந்து எய்டட் as well as செல்ஃப் சப்போர்ட்டிங் ரெண்டுமே வந்து ஏசி டெக் கேம்பஸில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் எஸ்எஸ்என்ல, அப்புறம் வந்து மெக்கானிக்கல் செல்ஃப் சப்போர்ட்டிங் வந்து பிஹெச்டி டெக்ல, கெமிக்கல் வந்து ஏசி டெக்ல செல்ஃப் சப்போர்ட்டிங். ஸோ கெமிக்கல் அண்ட் பயோ இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி இதோட ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பயோடெக்னாலஜி இந்த ஆப்ஷன்ஸ் அதிகமாக வந்து இந்த 25 ஆப்ஷன்ஸில் அதிகமாக ஃபில் ஆயிருக்கு. ப்ளஸ் வந்து டாப் 3 to 4 காலேஜஸில் உங்களுக்கு சிவில் மெக்கானிக்கல் ஃபில் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு இதுலேருந்தே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 190 கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நினச்சா ஒரு 24th ரேங்க்டா 25th ரேங்க்டு காலேஜில் தான் ஜாயின் பண்ண முடியும். அதே நேரத்தில் மெக்கானிக்கல் சிவில் மாதிரி பிரான்ச் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் நீங்கள் வந்து டாப் 5 காலேஜஸ் கூட என்ட்ரு ஆக முடியும். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பிரான்ச் போகலாம் அப்படிங்கிறத, ஒரு டாப் காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னா பிரான்ச் சைடு நீங்கள் கன்வின்ஸ் ஆனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம பிசியும் பார்க்குறோம். பிசிலையும் வந்து உங்களுக்கு ஆர்டர் அதே தான் இருக்கும், பட் கட் ஆஃப் வந்து வித்தியாசம் இருக்கும். ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஜி கிண்டி அண்ட் நெக்ஸ்ட்டு எம்ஐடி குரோம்பேட், பிஹெச்டி டெக், அதுக்கப்புறம் எஸ்எஸ்என், சிஐடி, தியாகராஜர், ஜிசிடி, இந்த ஆர்டர்லாம் உங்களுக்கு மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அதர் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் இசி இந்த ஆர்டரில் ஃபில் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே வந்து பிஹெச்டி ஐடெக், அப்புறம் குமரகுரு அண்ட் சிஐடி சென்னை வந்திருக்கும். இதில் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மேபி சிக்ரி வந்து உங்களுக்கு கோர் பிரான்ச்சஸில் வரும். நான் அடுத்த ஸ்லைடில் காமிக்கிறேன். ஸோ இது அப்படியே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காலேஜஸ் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா கோயம்புத்தூர், பிரின்ஸ் வாசுதேவன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டாப்பாக இருந்திருக்கும். மேபி ஒரு 60 ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும் பிசிக்கு பொறுத்த வரைக்கும் 190க்கு மேலே. ஸோ இதுக்கப்புறம் வந்து கோர் பிரான்ச்சஸில் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துடலாம். கோரில் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் ஆனது அதே மாதிரி தான், ஏரோநாட்டிக்கல், ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், அதுக்கப்புறம் வந்து சிவில், பயோடெக்னாலஜி அண்ட் மெக்கானிக்கல். சிக்ரியில் வந்து உங்களுக்கு பயோகெமிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் பிஹெச்டி டெக்ல, மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃப்ரம் ஏசி டெக், மெக்கானிக்கல் ஃப்ரம் எஸ்எஸ்என், சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரம் பிஹெச்டி டெக். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டாப் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஆப்ஷன்ஸை ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, எப்படி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கை இந்த டெசிஷன் மேக்கிங் எப்படி பண்ணலாம், டாப் காலேஜுக்குள்ளே போகணுன்னா நம்ம பிரான்ச்சஸ் கன்வின்ஸ் ஆனால் நல்ல காலேஜுக்குள்ளே போக முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக நல்ல காலேஜுக்குள்ளே போக முடியும். அதுதான் உங்களுக்கு இந்த சிவில் இன்ஜினியரிங் பிஹெச்டி டெக் காமிக்கிறதுலாம் அதுதான் உங்களுக்கு காமிக்குது. 190 கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்டால் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் தான் செலக்ட் பண்ணணும்னு நினச்சா மேபி டாப் 20 to 15th to 25th காலேஜில் தான் படிக்க முடியும். அதே நேரத்தில் சிவிலோ மெக்கானிக்கலோ படிக்கணும்னு நினச்சா டாப் 3 to 3rd or 4th காலேஜஸ்லேயே உங்களால் வந்து படிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷனை வச்சு நீங்கள் ஓசிபிசி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் அட்மிஷன் டெசிஷனை இதை வச்சு நீங்கள் பேஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கோங்க. இனி டீட்டெயிலாக உங்களுக்கு எதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டால் கீழே வாட்ஸ்அப்பில் என்னோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கான்டாக்ட் கொடுத்துருக்கேன். பர்சனலைஸ் கைடன்ஸ்க்கு எனக்கு கால் பண்ணுங்கள். மினிமம் சார்ஜஸில் உங்களுக்கு நான் கைடன்ஸ் தரேன். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்து வர வீடியோஸும் பார்த்துட்டே வாங்க. தேங்க்யூ.